அதே மாதிரி காரைக்கால் அம்மையாரும் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த திரு ஆலங்காட்டுக்குள்ள ஞானசம்பந்த பெருமான் போறதில்லை. இதாவது ஒரு 40-50 வருஷம்னு வச்சுங்களேன். ஞானசம்பந்த பெருமான் காலம் 7ஆம் நூற்றாண்டு, காரைக்கால் அம்மையார் காலம் 2ஆம் நூற்றாண்டு, 500 வருஷம் கழிச்சு வராரு. ஆனால் உள்ளே போறதில்லை. ஏன்னா அம்மா தலையால் நடந்து வந்த பதி, இறைவனே அம்மா என்று சொன்ன ஒரு பெருமையுடையவர் காரைக்கால் அம்மையார் இல்லையா? அதனால அங்கே உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறொரு பதியில் போய் தங்குறார். இதெல்லாம் பெரியவங்க நமக்கு நமக்கு மூத்தவங்களை நம்ம எப்படி நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டதெல்லாம் எப்படி இது அடியார்க்கு அடியவராய் ஒழுகும் இயல்பும் சிறப்புமாம் இவ்வொழுக்கத்தினை உலகில் நடத்தி காட்டி தீதெல்லாம் திருத்தொண்ட தொகை தர வந்தவர் நம்பிகள். இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்பிகள் திருத்தொண்ட தொகை பாடுறாருங்க. திருத்தொண்ட தொகை ஒரு உலகத்தில் பாடியே இருக்கணும். எப்போ நீங்கள் திருத்தொண்ட தொகை பாடுறீங்களோ, எந்த அளவுக்கு திருத்தொண்ட தொகை பாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வினை நீங்குங்க. அன்னைக்கு ராகவன் ஐயா சொன்னார், திருச்சிராப்பள்ளி ராகவன் ஐயா, அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு ஜீரணமாகுதுன்னா ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் திருத்தொண்ட தொகை பாடிட்டு இருப்பாங்களாம். 63 நாயன்மார்களுடைய பேரை சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போ தான் உங்களுக்கு நன்மை நல்லது நடக்கும் அப்படிங்கிறார். எங்கேயாவது ஒரு அடியார் திருத்தொண்ட தொகை பாடிட்டு இருப்பாங்க. அந்த திருத்தொண்ட தொகை பற்றி இதில் பெருமலுக்கு நாயனர் குணத்தில் சொல்கிறாரு, மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு. வேறு பதிகை நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ அது 2வது. திருத்தொண்ட தொகை கண்டிப்பாக தினசரி படிக்கும். ஒரு அடியார் அப்படின்னா சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகையினர். நல்ல ஒரு அடியார்னா அவங்க நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கும்? திருத்தொண்ட தொகை இருக்கும். அதனால் எல்லா பதிகமும் முக்கியம்தான். நான் எதுவும் நான் குறைவாக சொல்லலை. ஆனால் திருத்தொண்ட தொகை எல்லா பதிகத்தை காட்டிலும் கொஞ்சம் ஒரு படி மேலே சொல்லலாம். ஏன்னா 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்களை பற்றி வரக்கூடியது திருத்தொண்ட தொகை. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றார்? ஆரூர் பெருமானே அதில் வந்துடுது. ஆரூர் பெருமானும் வந்துடுறார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அப்படிங்கிறார். என்னுடைய பெயர் ஆரூரன், ஆரூரில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கு நான் அடியவன் என்று சொல்லி அதில் வந்தது. அதனால் திருத்தொண்ட தொகை கண்டிப்பாக பாடணும். நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். 11 பாட்டு, 11 மந்திரங்கள். வாரியார் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னா, பஞ்சபிரம்ம மந்திரம் 5ங்க, சடங்க மந்திரம் 6. இதுக்கு பேர் என்ன? சம்ஹிதா மந்திரங்கள்னு பேர் சமஸ்கிருதத்தில். இந்த 11 பாடல்களும் 11 மந்திரங்கள் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே மந்திரம் கிடையாது. சைவத்தில் உயர்ந்த மந்திரம்னா அந்த 5, 6, 11. அதுக்கு இணையானது என்னென்னா இந்த திருத்தொண்ட தொகை 11 பாட்டு. அதனால் கண்டிப்பாக அது மனப்பாடம் பண்ணணும். ஆமாம், ஒரு பதிகம் தான் என்னால் மனப்பாடம் பண்ண முடியுங்க. எனக்கு